தமிழ்நாடு முழுவதும் கிராமப்புறங்களில் துணை சுகாதார நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதா என்றும் எத்தனை துணை சுகாதார நிலையங்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது என்பதையும் தாங்கள் வாரியாக அறிய விரும்புகிறேன். மற்றும் என்னுடைய செய்யூர் சட்டமன்ற தொகுதி என்பது செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய கடைக்கோடி பகுதியிலாகும். சுற்றிலும் விவசாயத்தையும் கிராமப்புறம் சார்ந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டாக்டர்ஸ் பற்றாக்குறையாக இருக்காங்க. சட்ராஸில் 2 டாக்டர் இல்லை, சுனாம்பேட்டில் ஒரு டாக்டர், கடப்பாத்தில் ஒரு டாக்டர், புலம்பாக்கத்தில் ஒரு டாக்டர் இல்லை, மொத்தம் 5 டாக்டர் இல்லைங்க. அதே போல் சூனாம்பேடு, கடப்பாக்கம் ஆகிய மருத்துவமனையில் 3 செவிலியர்கள் பணியிடம் நிரப்பப்படாமல் நீண்ட காலமாக இருக்கு. அதே போல ஆயப்பாக்கம், வீராபுரம் ஆகிய கிராம சுகாதார நிலையத்தில் செவிலியர்கள் பணியிடங்கள் காலியாக இருக்கு. செய்யூர் மருத்துவமனையில் 2 உதவி அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இருக்கணும், அங்கே 2 பேருமே இல்லை. அதே போல மகப்பேறு கால உதவியாளர் இருக்கணும், இல்லை. 3 மருந்தாளுநர்கள் இருக்கணும், இல்லை. சிகிச்சை உதவியாளர்கள் 3 பேர் இருக்கணும், 5 துப்புரவு பணியாளர் இருக்கணும். இவங்க அனைவரும் அத்தனை பேரையும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நிரப்பித்தருவார்கள் என்ற தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். அவர் பல்வேறு மருத்துவமனைகளை சுட்டிக்காட்டி அங்கு செவிலியர் பணியிடம் இல்லை, ஆய்வக நுட்புணர் பணியிடங்கள் இல்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். நிச்சயம் அதற்கான வாய்ப்பு என்பது 100% குறைவு. இருந்தாலும் உடனடியாக இன்றைக்கு மாவட்ட சுகாதார அலுவலரை அனுப்பி அவர் சொன்ன அத்தனை மருத்துவமனைகளிலும் இருக்கிற காலி இடங்கள் குறித்தான தகவல்களை நாளையே கேட்டு பெற்று அவரிடத்தில் தர தயாராக இருக்கிறேன். இன்னொன்று, அந்த நெற்குணம் துணை சுகாதார நிலையத்தை அதிலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் பெரிய கயப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையமும் 13 கிலோமீட்டர் தொலைவில் அச்சரப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையமும் செயல்பட்டு வருகிறது. மன்ற உறுப்பினர் இன்னொன்றையும் கேட்டார். தமிழ்நாட்டில் எத்தனை புதிய துணை சுகாதார நிலையங்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டார். மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற துணை சுகாதார நிலையங்களின் எண்ணிக்கை 8713. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று கடந்த 1ஆம் தேதி 642 புதிய துணை சுகாதார நிலையங்கள் நானும் நம்முடைய அயலக அமைச்சர் திரு ஆவடி நாசர் அவர்களும் திறந்து வைத்திருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 9355 துணை சுகாதார நிலையங்கள் செயல்பாட்டில் இருக்கிறது. இதில் 6498 துணை சுகாதார நிலையங்கள் பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. சொந்த கட்டிடங்களிலும் 1614 துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் வாடகை கட்டிடங்களிலும் 1643 வாடகை இல்லா கட்டிடங்களிலும் செயல்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே 893 இடங்களில் புதிய துணை சுகாதார நிலையங்களுக்கான கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதும் கூட ஒரு 680 கட்டிடங்களில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அந்த பணிகள் முடிக்கப்படவிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.